இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்த சாதனை என்ன தெரியுமா? தமிழக பொருளாதார நிலையை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போவதுதான். அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு இடத்திற்கு போய்விட்டது. வேறு இடம் என்றால் என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அம்மா ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார்கிட்டேருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குது இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு. எவ்வளோ விலைக்கு தெரியுமா வாங்குது? ஒரு யூனிட்டு 15 ரூபா முதல் 25 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்டை விலை கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனை. போன தேர்தலில் 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதில் 50 கூட சரியாக கூட நிறைவேற்றலை. இப்போது 524 வாக்குறுதி இப்போ கொடுத்து திரும்ப தமிழ்நாடு மக்களை எப்படியாவது ஏமாற்றி திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திமுக காரவங்க இருக்காங்க. மக்களை எப்படி ஏமாற்றினாலும் அவர்கள் இந்த முறை விலை போக மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றி மக்களாட்சியை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பிடும். அப்போதான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழவே முடியும். இதுதான் உண்மையான நிலைமை. திமுகவோட கைகோர்த்து நிற்கிறது நிறைய கட்சிங்க நிற்கிது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்கெல்லாம் நிச்சயம் காணாமல் போயிடுவாங்க. தீய சக்தி ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா, துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் அது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நல்ல ஆதரவினை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.